Hi friends, welcome back to my channel Connect with Gayu. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு vlog வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. 2 டேஸா நான் வந்து குட்டியா கொஞ்சம் vlog வந்து எடுத்துறேன். அதுதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எந்திரிச்சு வெளியே வந்து நின்னதும் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே ஷிப்பெல்லாம் போகுங்க, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். டக்குன்னு பார்த்தா 2 ஃப்ளைட்டு வந்துட்டு இருந்தது. நான் இது வரைக்கும் ஒரு ஃப்ளைட் போகிறது தான் பார்த்துருக்கேன். மேலே 2 ஃப்ளைட்டும் வந்து கிராஸ் ஆகுறது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஓடி போய் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக தெரியுங்க, பட் நான் டைரெக்டாக பார்க்கும்போது நல்லா பெருசாகவே தெரிஞ்சுது. அது பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்தது கிராஸ் ஆகுறது. இன்றைக்கி vlogல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ரூமில் இருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வீடு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பால் காய்ச்சிருக்கு, பூ வேணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா போகிற வழியிலேயே இந்த அரளிப்பூ மரம் இருந்தது. ஸோ நல்ல சான்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கவர் இருந்தது, எடுத்து பூ பறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தோம். இதெல்லாமே நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து நடந்து போயிடலாம். ஸோ எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டோம். லக்கேஜ் எல்லாம் அப்படியே இருக்குது, இன்னும் வந்து எதுவுமே அன்பேக் பண்ணலை. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து க்ரோசரி ஐட்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே அப்படியே இருக்குங்க. நாளைக்கு பால் காய்ச்சினதுக்கப்புறமா தான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ நல்ல நாள் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுக்கு முன்னாடி நாளே கொண்டு வந்து எல்லா திங்ஸும் வந்து வச்சுட்டு சாமி ஃபோட்டோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் பார்க் இருந்தது. ஸோ என் பையன் வந்து பார்க் போய் விளையாடணும்னு சொன்னான். அதனால் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃப்டிங்க. பின்னாடியும் வந்து விழமாட்டாங்க, நல்லா சேஃப்டியாக உட்காந்து விளையாடலாம். எப்போது நாங்கள் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்குக்கு தான் வந்துட்டுருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் கீழே விழுந்தாலும் வந்து அடிப்படாது. கீழே மேட் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க, சாஃப்டாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கும் இங்கே. இப்போ டைம் பார்த்திங்கன்னா இங்கே 8:30 ஆகுதுங்க. நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour போல் நாங்கள் இங்கே வந்து அப்படியே பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட விளையாடிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பெரியவங்க வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக உட்காந்து புக்ஸ் படிக்கலாங்க. இங்கே வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சில் தாங்க இருக்குது, இங்கிலீஷில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்சில் தான் வந்து வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து புக்ஸ் படிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சுட்டு போகலாம். நமக்கு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால். ஸோ அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே நிறைய பார்க்கெலாம் வந்து நிறையா இருக்குங்க. நான் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஞ்சில் தான் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கும் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டோரி சொல்கிற மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே நிறையா இருக்குது. நம்ம உட்காந்து அப்படியே ஸ்டோரி கூட சொல்லி கொடுத்துட்டு போகலாம். அங்கேயும் கிட்ஸுக்கும் சேர் இருக்குது, பெரியவங்களுக்கும் வந்து சேர் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வீட்டிலையே இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி உட்காந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே நிறையா அந்த மாதிரி தான் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். சரி தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே பார்த்தா வால்லையே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ பின்னாடி நாங்கள் ரூம் ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கு நாங்கள் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க் மாதிரி இருக்குது, அங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சு இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் பின்னாடி வரல. ஸோ கிளம்பு போகிறோம் இல்லையா, ஸோ பின்னாடி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சுலாம் இருக்குதுங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நைட் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சுங்க. ஸோ சீக்கிரமாக நான் போய் ரூமில் போய் சாப்பிட்டுட்டு தூங்கணும். அப்போ தான் ஏர்லி மார்னிங் குயிக்காக எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து
பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் 4 o'clock எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒரு டார்க் ப்ளூ வித் ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்ததுங்க. உங்களுக்கு அங்கே தூரத்தில் பார்த்தா தெரியும் ஸ்டார்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. ஸோ பார்க்கும்போது நல்லா இருந்தது, அமைதியாக இருந்தது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் போயிட்டுருக்கும். ஒரு மாதிரி நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது காலையில். அது எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் குளிச்சு ரெடி ஆனதுக்கப்புறமா 5 o'clock பாருங்கள், 5 o'clock சூரியன் வந்து வந்துருச்சு. சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. வீட்டுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் மார்னிங் வந்தது பால் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக ஆன் த வேலெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். சரி டைமும் இல்லை, குயிக்காக போய் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து வந்துட்டோம். வந்ததும் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு பால் காய்ச்சறதுக்கும் எல்லா பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி ஃபோட்டோலாம் வச்சு வந்து கோலம் போட்டு பூவெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுக்கவும் முடியல. ஸோ என் சன்கிட்ட தான் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடு சாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவன் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து கவர் பண்ணான். பட் அவனால் ப்ராப்பராக வந்து எடுக்க முடியல. கொஞ்சம் வீடியோ வந்து எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ அதில் எடுத்த ஒரு கிளிப் தாங்க இது. அவனுக்கு வந்து கரெக்டாக பிடிச்சி எடுக்க முடியல. ட்ரைபாடு வந்து நான் எடுத்துகிட்டு வரல, அங்கேயே வந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து ட்ரைபாடு என்ன மேல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க ப்ராப்பராக வந்து அந்த கரெக்டான ஆங்கிளில் வந்து வச்சு எடுக்கணும். ஸோ சன் தான் வந்து எனக்கு அப்பப்போ வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பாலெல்லாம் காய்ச்சிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து செஞ்சுருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸும் சாம்பார் தாங்க வைக்க முடிஞ்சுது. ஏன்னா திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ தான் வந்து செட் பண்ணியிருக்கோம். எல்லாம் திங்ஸ் அங்கொன்று இங்கொன்றுமா இருந்தது. ஸோ என்ன எல்லாமே இனிமேல் தான் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு ப்ராப்பரான வீடு செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. எப்படி ஒரு 1 week ஆகிடுங்க எல்லாமே வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி விலாக், ரொட்டீன் விலாக், அதுக்கப்புறமா வந்து எங்கேயாவது நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நிறைய ரெசிபி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இதாங்க வியூ, வீட்டோட வியூ. ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. ஸோ இதான் வெளியே இருக்கிற வியூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு பார்க்குக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஆம்பி தியேட்டரில் ஒரு பாட்டெல்லாம் வந்து பாடிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஞ்சு சாங் தான் வந்து பாடிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்தது. அதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சாங் வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்தது எனக்கு. அதனால் வந்து நான் ஃபுல்லாக வந்து சாங் வந்து மியூட் பண்ணிட்டேங்க. ஸோ இன்னொரு வாட்டி எங்கேயாவது சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.